ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் செடியை பார்க்குறோம். எல்லா செடிகளும் அழகழகாக இருக்குது, பூத்து குலுங்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நேற்று ஒரு நர்சரியில் போயிருக்கும்போது அங்கே உள்ள செடிகள் இதை விட அழகாகவும் சிறப்பாகவும் பச்சை பசேர்னு இருந்தது. இது என்ன காரணம் அப்படின்னு புரியல. நம்மளும் தான் எத்தனை உரம் போட்டு வளர்க்குறோம், இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. உடனே இந்த செடியை பார்த்தாலே வாங்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டியது. அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இது என்ன ரகசியம் அப்படின்னு நர்சரி கார்டன்ட்ட கேட்டேன். அவர் இது சொல்ல மாட்டேன்னு சொன்னார். ஆனால் விடாமல் கேட்கும்போது அவர் சொன்னார், இது ஒரு ரகசியம், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சில ரகசிய குறிப்பை எனக்கு கொடுத்தாரு. அதில் அந்த ரகசிய குறிப்பு 10 டிப்ஸு சொன்னார். அதை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம். மேலும் இதை விடாமல் கேட்கணும். அதுக்குரிய என்ன காரணம்னா, இதில் ஒவ்வொரு டிப்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பெர்சன்டேஜில் H2O2வை கலக்கணும். அவர் சொன்னது என்னென்னா H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த H2O2வை வந்து அளவு அதிகமானால் செடி இறந்துடும், அளவு குறைந்தால் செடிக்கு பயனளிக்காது. அவர் சொன்ன இந்த H2O2 என்று அழைக்கப்படுற ஹைட்ரஜன் பெராக்சைடை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நம்ம பயன்படுத்துகிற தண்ணி H2O, அதாவது இதை விட ஆக்சிஜன் 1 மடங்கு அதிகமாக இருக்கிறது தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2. இது மருத்துவத்துறையில் கிருமி நாசினியாக பயன்படுகிறது, புண்களை சுத்தம் செய்ய பயன்படுகிறது, செப்டிக் ஆகாமல் செஞ்சு அந்த புண்ணை ஆற்றுவதில் இந்த H2O2 பயன்கள் மிகவும் அதிகம். டிப்ஸ் நம்பர் 1, நம்ம விதைக்கிறோம். 10 விதையை விதைக்கும் போது அதில் 2 தேர்றதே கஷ்டமாக இருக்குது, 8 போயிடுது. காரணம், நம்ம விதை நேர்த்தி சரியில்லை அப்படிங்கிறாங்க. நம்ம இது விதை நேர்த்தி பண்ணும் பொழுது அந்த தண்ணீரில் அரை டீஸ்பூன் இந்த H2O2வை கலந்து விதை நேர்த்தி பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், 10-11 விதையே முளைக்கும். இது என்ன செய்யும்னா, விதை முளைப்பு திறனை அதிகரிக்கிறது, பூஞ்சை நோய் தாக்காமல் விதையை தாக்காமல் பாதுகாக்கிறது, வருகின்ற குருத்தினுடைய வேர் அழுகலையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த H2O2 அப்படிங்கிறது நம்முடைய செடியினுடைய வேர் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை செடியில் நம்ம அந்த தண்ணியில் கலந்து ஊற்றும் போது இந்த மண் மற்றும் மண் தொட்டில் உள்ள கிருமி நீக்கம் செய்ய இதை பயன்படுகிறது. மண்ணில் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் H2O2 என்று அழைக்கப்படுகிற ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றணும். ஓகே, அதுக்கு டிப்ஸை பார்ப்போம். இந்த H2O2 பூஞ்சை நோய் மற்றும் மாவு பூச்சியை கட்டுப்படுத்த பயன்படுத்துகிறாங்க. இதை ஸ்ப்ரேயின் மூலமாக நம்ம தெளிக்கும் பொழுது இந்த மாவு பூச்சி, அந்த மற்ற பூச்சித்தொல்லைகள் கட்டுக்குள் வருகிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன்களை பயன்படுத்த வேண்டும். ஓகே, இந்த H2O2 மண்ணில் உள்ள உரம் செடிகளுக்கு எளிதாக கிடைக்க உதவுகிறது. அப்படி எப்படி இது உதவுது அப்படின்னா, நம்ம போடுற உரம் சிதைஞ்சாதான் அந்த செடிக்கு கிடைக்கும். இது உரத்தை சிதைத்து செடிக்கு எளிதாக கிடைக்க பயன்படுகிறது. இது 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ஸ்பூன் கலந்து ஊற்ற வேண்டும். இதை ஸ்ப்ரேயர் மூலம் தெளிக்கிறனால தாவர வளர்ச்சி ஏற்படும், குளோரோஃபில் உற்பத்தி அதிகளவு ஏற்படும். மேலும் இலைத்துளையை திறந்து அதிகளவு பூக்கள் பூப்பதை ஊக்குவிக்கிறது. எல்லா பூக்களும் காயாக கனியாக மாறுவதற்கு உதவுகிறது. இதற்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் ஹைட்ரஜன் பெராக்சைடை பயன்படுத்த வேண்டும். இந்த H2O2 கிருமி நாசினியாக இருப்பதால் பாதிக்கப்பட்ட தண்டுகளை நம்முடைய கட்டரனால் வெட்டும் பொழுது அதில் கிருமிகள் தங்கியிருக்கும். அதை இன்னொரு செடியை வெட்டும் பொழுது அந்த கிருமி அந்த செடிக்கு பரவும். அதனால் அந்த ப்ரூனரை சுத்தமாக்க இது பயன்படுகிறது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பஞ்சில் H2O2 2 சொட்டை ஊற்றி அந்த ப்ரூனரை கட்டர் 2 பக்கம் தேய்ச்சோம்னா அது சரியாயிடும். அப்படி இல்லையா, 1 கப்பு நீரில் 1 ஸ்பூன் H2O2 ஊற்றி அதில் அந்த ப்ரூனரை அதில் ஊற போடலாம். அப்படி ஊற போடுறதுனால இது கிருமி நாசினியாக பயன்பட்டு அதில் உள்ள கிருமிகளை அழித்து விடுகிறது. ஓகே, இதை வச்சு சிறந்த மண்கலவை தயாரிக்கலாம். நம்ம மண்கலவை தயாரிக்கும் போது 1 லிட்டர் தண்ணீரில் 1 ஸ்பூன் ஹைட்ரஜன் பெராக்சைடை கலந்து ஊற்றும் பொழுது மண்ணில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது, நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுகிறது. மேலும் அது உள்ள பூஞ்சைகள் மற்றும் கிருமிகளை H2O2 அளிக்கிறது.
ஓகே. இப்போ இந்த காய்ந்து போன செடி அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அந்த காய்ந்து போன செடியை மீண்டும் உயிர்ப்பிக்க இந்த H2O2 பயன்படுகிறது. H2O2வில் தண்ணீரை ஊற்றும்போது, கலந்த தண்ணீரை ஊற்றும்போது அதிகளவு ஆக்சிஜன் கிடைப்பதனால அந்த செடிக்கு உயிர் மீண்டு வருகிறது. ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்ன உடனே அவர் நெஞ்சில் கையை வச்சு பம்ப் பண்ணும்போது திடீர்னு அது ஆஹான்னு கத்திட்டு அந்த உயிர் வருது பார்த்தீங்களா? ஏன்? அது ஆக்சிஜன் அதிகளவு போகிறனால. இதே மாதிரி செய்யும் பொழுது இந்த செடியானது புத்துயிர் பெற்று மீண்டும் துளிர்க்கிறது. சில செடிகள் சடன் டெத்துங்கிற முறையில் ஒரே நாளில் இறந்துடும். காலையில் பார்த்தா நல்லா இருக்கும், சாயங்காலம் பார்த்தா வாடி இருக்கும், அப்புறம் இன்னும் நைட்டில் பார்க்கும்போது இலையெல்லாம் உதிர்ந்துடும், அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது கருப்பாயிரும். இந்த மாதிரி சடன் டெத்து ஏற்படுவதிலிருந்து செடிகளை காப்பாற்ற இந்த H2O2 முக்கிய பங்கு வகிக்கிறது. மொத்தத்தில் இந்த H2O2 ஒரு ஃபங்கிசைடு, பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடாக பயன்படுகிறது மற்றும் ஃபெர்டிலைசராகவும் பயன்படுகிறது. இப்போ இதை எப்படி தண்ணீரில் கலந்து ஊற்றுவது மற்றும் ஸ்ப்ரேயரை எந்த விதத்தில் கலப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அளவு கூடினா செடி இறந்துடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. நல்லா பாருங்கள், இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதுதான் இதை நம்ம செடிக்கு இது விலை ஒரு 40 ரூபா தான், சரிங்களா? இதை பாருங்கள், இதை செடிக்கு ஊற்றுறதுனால நம்ம அதிகளவு நன்மை கிடைக்கிறது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை 1 ஸ்பூன் பாருங்கள், இந்த ஸ்ப்ரேயில் ஏற்கனவே 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். இதில் 1 ஸ்பூன் ஊற்றிட்டோம். இன்னொரு ஸ்பூன் ஊற்றுங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த தண்ணியில் ஊற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் 2 ஸ்பூன் ஊற்றணும். ஒரு லிட்டர் தண்ணினா 1 ஸ்பூன் போதும். இதில் 5 லிட்டர் இருக்கிறனால ஒரு 5 ஸ்பூன் ஊற்ற வேண்டியிருக்கும். இந்த பாருங்கள், ஒரு அளவாக ஊற்றிட்டோம். இது ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிட்டோம். இதை நம்ம கலந்து செடிக்கு ஊற்ற போகிறோம். இந்த பாருங்கள், 5 ஸ்பூன் இருக்குது. 5 லிட்டர் தண்ணிக்கு 5 ஸ்பூனை ஊற்றிருக்கோம். இதை செடியை கலந்து ஊற்றும்போது அதுக்கு அதிகளவு ஆக்சிஜன் கிடைக்கும். எப்படி கிடைக்குதுங்கிறத பாருங்கள். பெரிய தொட்டியாக இருந்தால் 2 ஊற்றுங்க. இதுவும் பெருசு, ரோஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு 2 ஊற்றுங்க. சின்ன தொட்டியாக இருந்தால் 1 போதும். இதுவும் 1 போதும். இது பெரிய தொட்டி, 2 ஊற்றுங்க. இந்த செடிக்கு 1 போதும். இதுக்கும் 1 போதும். இது பெரிய செடி. இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 ஊற்றுங்க. சுற்றிக்கு ஊற்றி விடுங்க. இதுக்கு 1 ஊற்றுங்க. இன்னொன்னையும் ஊற்றுங்க. இந்த பாருங்கள், இந்த செடிக்கு 2 ஊற்றுங்க. அதிகளவு ஆக்சிஜன் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா செடிக்கு ஊற்றுங்க. இப்போ ஸ்ப்ரேயரை பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரேயர் பாருங்கள், நல்லா குலுக்கிக்கிட்டோம். இதில் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இந்த செடிக்கு எப்படி அடிக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி அடித்து விடுங்க.
செடி முழுவதும் அடிச்சு விடுங்க. அப்போ இது அதிகளவு ஆக்சிஜன் கிடைச்சி செடி உழைக்கும். இப்போ நம்ம இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுறது எப்படின்னா, ஒரு ஒரு ஐசியூ வார்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு குளுக்கோஸை ஏற்றுவாங்க. இந்த குளுக்கோஸை ஏற்றுறது தான் நம்ம செடிக்கு தண்ணி மூலயமா அடிக்கிறது, தண்ணியை ஊற்றி விடுறது. இதே அவங்களுக்கு மூக்கில் ஆக்சிஜன் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம இலை வழியாக நம்ம செடியை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது. இதே மாதிரி எல்லா செடிக்கும் பண்ணும் பொழுது அந்த செடியானது புத்துணர்வு பெற்று சிறப்பாக இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி இந்த செடி எல்லா செடிக்கும் அடித்து விடுங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.